புதுச்சேரி ஊரக வளர்ச்சித் துறையின் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை சார்பில் வளர்ச்சியடைந்த பாரதம், கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் பிபிஜி ராம்ஜி 125 நாள் வேலை திட்டம் தொடக்க விழா வில்லியனூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் 2/7/2026 அன்று நடைபெற்றது. விழாவில் மாண்புமிகு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் அன்பழகன் அவர்கள், அமைச்சர்கள் மல்லாடி கிருஷ்ணாராவ் அவர்கள், VP சிவக்கொழுந்து அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சாய் சரவணகுமார் அவர்கள், ரவிக்குமார் அவர்கள், மோகன்தாஸ் அவர்கள், ஊரக வளர்ச்சித்துறை அரசு செயலாளர் கிருஷ்ணமோகன் உப்பு அவர்கள், ஊரக வளர்ச்சி திட்ட இயக்குனர் மாணிக்க தீபன் அவர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். சம்பளம் அதான் எங்களுக்கு ஒரு நிலங்கள்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, மாடாடி எதுவுமே கிடையாது, இடமும் இல்லை. இந்த ஏரி வேலை செய்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. சின்ன சின்ன வேலை இந்த வேலைகளை செய்கிறோம், இவங்க கொடுக்குற காசுக்கு தான் சாப்பிட்றோம். நாங்கள் 3 நாள் வேலைனா தான் எங்களால் பழைக்க முடியும், வேறு பழப்பு எங்களுக்கு இல்லை. இதை கொண்டு போய் நாங்கள் சாப்பிட்றோம். படிச்சவங்க தான் கம்பெனிக்கு கூப்பிடுவாங்க, நாங்களாம் படிக்காதவங்க வயசானவங்க மிஷினில் இருக்கிறாங்க, நடுவு மிஷினில் நடுறாங்க, என்ன பண்ணுறது? இதை நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். அந்த மாதிரி வேலை செய்யணும். எங்கள் ஊரை எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவு சுத்தமாக வச்சுப்போம். ஏரி தூர்வாருவோம். வளர்ந்து வரும் இந்தியாவின் தேவைகளுக்கேற்ப அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 100 நாள் வேலை செஞ்சோம், இப்போ 125 நாளா மத்திய அரசு எங்களுக்கு அறிக்கை விட்டுக்கிறாங்க. விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பயிர் நடவு மற்றும் அறுவடை காலங்களில் ஆண்டுக்கு 60 நாட்கள் இடைவேளை காலத்தை மாநில அரசுகள் முன்கூட்டியே அறிவிக்க வேண்டும். அந்த காலகட்டத்தில் புதிய பணிகள் எதுவும் மேற்கொள்ளப்படாது. மீதமுள்ள நாட்களில் 125 நாட்கள் வேலைவாய்ப்பு உறுதி செய்யப்படுவதால் விவசாயிகளின் தேவைகளும் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பாதுகாக்கப்படுகின்றன. அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். வேலை கோரி விண்ணப்பித்த 15 நாட்களுக்குள் ஒருவருக்கு வேலை வழங்கப்படாவிட்டால் வேலையில்லா உதவித்தொகையும் வழங்கப்பட வேண்டும். அடுத்து 2024 3000 பணங்கன் அந்த ஏரிக்கரையில் போட்டுருக்கிறோம். அதுவும் கண்ணா வளர்ந்துருக்குது. இந்த குடிவேகத்தில் 5000 பணங்கன்னு போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்களா, கண்ணா வளர்ந்துருக்குது. பிற்காலத்தில் அது மரமாக வளர்ந்து எங்களுக்கு பயனடையும். இதுதான் எங்களோட நீர்நிலை ஆதாரங்கள். இந்த நீர்நிலை ஆதாரங்களை டெவலப் பண்ணுறதுக்காக தான் 100 நாள் வேலையில் இந்த திட்டத்து மூலம் எதாவது பண்ண முடியும்னு சொல்லி தான் நம்ம மக்கள்கிட்ட சொல்லி அதை வேலை செய்கிறோம். கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எடுக்கக்கூடிய மண்ணுடைய வெளியில் எவ்வளோ மண் வருதோ அந்த அளவுக்கு தண்ணி பூமிக்குள்ளே போகுது. அது எங்களுடைய பகுதியில் இப்போ உப்பு தண்ணியாக மாறி இருக்குது. அது எங்களால் முடிஞ்சவர்களும் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு எங்கள் உழைப்பில் போகிறோம். அது அரசாங்கம் கொடுக்குற ஊதியத்தை ஒரு சன்மானம் வச்சுக்கிட்டு அந்த வேலையை செய்கிறோம். இந்த தலைமுறைக்கு மட்டும் இல்லாமல் அடுத்த தலைமுறைக்கு இந்த பூமி அப்படியே கொடுத்துட்டு போகணுங்கிறது தான் எங்களோட முக்கிய கான்செப்ட். வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை நோக்கி ஒவ்வொரு கிராமத்தையும் தற்சார்பும் வளமுமிக்க கிராமமாக மாற்றும் புதிய தலைமுறை ஊரக வளர்ச்சி சட்டம்தான் பிபிஜி ராம்ஜி சட்டம் 2025. இந்திய அரசின் கல்வி அமைச்சகம் மற்றும் உயர்கல்வித்துறையின் அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சி வாரியம் சார்பில் இண்டஸ்ட்ரீஸ் இன் டிடியூஷன் இன்டராக்டிவ் மீட் 2026 என்ற நிகழ்ச்சி 3/7/2026 அன்று புதுச்சேரி தனியார் கல்லூரியில் நடைபெற்றது. கல்லூரியின் துணைத் தலைவர் பழனிராஜா அவர்கள் தலைமை தாங்கி நிகழ்ச்சியை தொடக்கி வைத்தார். கல்லூரியின் முதல்வர் பாபு அவர்கள், கல்லூரியின் தேர்வு கட்டுப்பாட்டாளர் மோகன்தாஸ் அவர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் கல்லூரியின் வேலைவாய்ப்பு மையத்தின் ஒருங்கிணைப்பாளர் சிறப்பு விருந்தினராக அப்ரண்டிஸ்ஷிப் பயிற்சி வாரியத்தின் இயக்குனர் சுரேஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டார்.
இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையத்தின் உதவி இயக்குனர் ரவி மாரியப்பன் அவர்கள் மற்றும் அகில இந்திய வானொலி நிலையத்தின் இன்ஜினியரிங் பிரிவு அதிகாரி ஜெயந்தி அவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் 72 முன்னணி தொழில் நிறுவனங்கள் 2500 பணியிடங்களை நிரப்புவதற்காக இந்த முகாமில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் நேரடியாக எந்தவித கட்டணமின்றி கலந்து கொள்ளலாம். இது ஒரு செலெக்ஷன் மெத்தட் தான். இது இல்லாமல் நேராக மாணவர்கள் இன்ஜினியரிங் முடித்தவங்க, டிப்ளமோ முடித்தவங்க, பிஏ, பிஎஸ்சி, பிகாம் முடித்த மாணவர்கள் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரெயினிங் ஸ்கீம் என்ற இணையதளத்தில் nats.education.gov.in என்ற இணையதள முகவரியில் நேரடியாக அவர்கள் தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளலாம். மாணவர்கள் பெயர், படிப்பு விவரம் மற்றும் கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ப்ரொவிஷன் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, ஃபோட்டோ, பேங்க் பாஸ்புக் போன்ற விவரங்களை பதிவேற்றம் செய்து இலவசமாக பதிவு செய்து கொள்ளலாம். இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், இந்த தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம் செய்யும்போது மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது, ஸ்டைபண்ட் வழங்கப்படுகிறது. குறைந்தபட்ச உதவித்தொகை 12,300 ரூபாய் பொறியியல் பட்டம் படித்த மாணவர்களுக்கு வழங்கப்படுகிறது. பட்டயம் டிப்ளமோ படித்த மாணவர்களுக்கு 10,900 10,900 ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்த ஒரு வருஷம் பயிற்சி முடிந்த பின்னாடி மத்திய அரசிலிருந்து COP சர்டிஃபிகேட் ஆஃப் ப்ரொஃபஷன்சி வழங்கப்படுகிறது. இந்த ஒரு வருட தொழில் பயிற்சி ஒரு வருட அனுபவமாக கணக்கிடப்படுகிறது. இந்த சர்டிஃபிகேட்டை வைத்துக்கொண்டு மாணவர்கள் மத்திய மாநில அரசாங்கங்களில் வேலைவாய்ப்புக்கு அப்ளை செய்யும்போது அவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படுகிறது. தொழில் பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு மாணவர்கள் பங்கு பெற்று அவரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்து கொள்ளுமாறு நாங்கள் தொழில் பழகுனர் பயிற்சி வாரியம், மத்திய கல்வி அமைச்சகம், உயர்கல்வித்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்.